அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டை சீர்குலைக்கணும்னா அங்குள்ள இளைஞர்களையும் இளம் தலைமுறையையும் அவங்களோட மனசை செதறடிச்சாலே போதும், ஈஸியா சீர்குலைக்கலாம். இதுதான் உண்மை. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்களா, காரைக்குடியில ஒரு அமைச்சர் எங்க போறாரு? ஸ்கூலுக்குள்ள போறாரு. ஸ்கூலுக்குள்ள போனோம்னா அங்க உள்ள பசங்கள் எல்லாரும் என்ன கத்த வைக்கிறாங்கன்னா, டிவிக்கேன்னு கத்த வைக்கிறாங்க. இதுல வேற அங்க உள்ள பிடி சாரா யாருன்னு சொல்லிட்டு தெரியல, மைக் எடுத்து வைக்கிறாப்புல. நீங்க பாக்குறது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ தமிழ்நாட எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதையில கொண்டு போறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது எப்பாற்பட்ட, இது கண்டிக்கத்தக்க விதங்க. இது எப்படிங்க ஒரு அமைச்சர் உள்ள போய் டிவிக்கு எப்படிங்க ஸ்கூல் மாணவர்கள், பள்ளி குழந்தைகளை கத்த வைக்கிறாரு? இப்போது விதைக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் என்னங்க? புரியலங்க. இது எவ்வளவு கேவலமான செயல். இது கண்டிப்பா கண்டிக்க மாட்டாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? இது எப்படி பண்ண வைக்கிறாருங்க அவரு? ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது கண்டிப்பா கண்ணன் தெரிவிக்கணும்ல, தவறு இல்லை, இது பண்ணக்கூடாதுல்ல. அவ்வளவு தூரம் சொல்லி இந்த மாதிரி திருப்பி இதே பண்ணி இந்த ரீல்ஸுக்காக, தன்னுடைய சுயலாபத்துக்காக, நான் வளரணுன்றதுக்காக என்ன பண்றாங்க? குழந்தைகளை படிக்கும் மாணவர்களை டிவின்னு கத்த வைக்கிறாங்களே. இதெல்லாம் எங்கன்னா நடக்குமாங்க? தமிழ்நாடு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்குறானுங்க. உண்மை, எல்லாரும் முட்டாளாகிறாங்க. எல்லாம் முட்டாளாக்குறாங்க. அடிக்கடி பார்த்தோன்னா இன்ஃபுளுசஸ் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தா புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்துக்கிறாங்க. உலகத்திலேயே நடந்தது இல்லை. உலக வரலாற்றிலேயே இந்த மாதிரி முட்டாள் கூட்டம் நம்ம ஊர்ல இருக்குதுன்றத என்னால நம்பவே முடியலங்க. உண்மையை நம்ப முடியல. ஒரு 50 மேல நினைக்கிறேன், ஒரு பாட்டிமா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப கர்நாடகால தண்ணி திறந்து விட்டாங்க இல்லையா? அது உபிரி நீர்னு சொல்லுவாங்க. அது திறந்து விட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, என்ன அந்த இன்ஃபுளுன்ஸ், அதை இவங்க பேசி இந்த மாதிரி ஆட்களை என்ன பேச வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, கர்நாடகால இருந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த காவிரி அண்ணன் உன்னை பாக்குறதுக்காக தேடி ஓடி வரா. இதுதான் உண்மையா? இன்னும் எல்லாமே நடக்கும். நீ ஒண்ணு நீ இந்த மக்களுக்காக. நான் என்ன சொல்றதுனாக்கா, இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க, இந்த 9 அவதாரம், 10 அவதாரம், 10 அவதாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இந்த எங்களுக்காக, இந்த நாட்டுல உள்ள மக்களுக்காக நீ சாமியா பிறந்திருக்கையா. இங்க பாத்தீங்களா, இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் பிள்ளையா அவரு. கடவுள் பிள்ளை போகாமலே பாருங்க தண்ணி வர வச்சிட்டாரு. ஐயோ பாருங்க. இதையும் பார்த்து நிறைய பேர் அதுக்குள்ள கமெண்ட் என்ன போடுறேன்னா, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் கண்டிப்பாமா, அவரால்தான் தண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தோன்னா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல சண்டை போட்டு தண்ணி எடுப்பாங்க. ஆனா பாருங்க, இவர் போகாமே தண்ணி வந்துச்சு. 3ஆம் தேதி தான் போறேன்னு சொன்னா, இன்னைக்கு தான் போறேன்னு சொன்னா போல அந்த கர்நாடகா சிஎம் சொல்லிட்டு நீங்க வராதீங்க, பிரச்சனை ஆகும்னு சொல்லியாச்சு. அதே போல அங்க இருக்க சிவகுமார் அவர்களும், அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைய முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அந்த சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி விட்டுதான் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, தண்ணி நிரம்புது, அவங்களுக்கு தண்ணி தராம விட்டோம்னா நம்ம கண்டிப்பா பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஒரே ரீசனுக்காக தான் என்ன பண்றாங்க, தண்ணி திறந்து விடுறானுங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இயற்கையே விஜய்க்காக திரும்பிச்சா எல்லாமே. இப்ப என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு புரிதுங்களா? விஜய ஒரு கடவுளா ஆக்கிட்டாங்க. இப்ப கடவுளாக்கி, இப்போ நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட விஜய் போட்ட சோறு, அது சொல்ல நம்புவான். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்பாற்பட்ட ஒரு முட்டாள் கூட்டம். எனக்கு இது புரியலங்க. இவங்க படிக்கிறாங்களா இல்ல எனக்கு எதனா மூளைக்கீழ திடீர்னு மங்கிச்சா, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதே போல இந்த அம்மா
மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாரி ஒன்று சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க. ஏன்னா அந்த மாதிரி முட்டாள்களை பார்த்து நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களே பாதி பேர் திருந்திட்டானுங்க, பாதி பேர் தான் திருந்தல. இப்போ இந்த அம்மா பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா லூசு மாரி பேசுறதம்மா எப்படிமா வந்து விஜய் நான் கடவுள் பிள்ளை சொன்னவனே இயற்கையே விஜய் பக்கம் வந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டாங்க. உடனே இந்த அம்மா அடுத்த வீடியோ என்ன போடுறாங்கன்னா, இல்ல நான் பேசின வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த திமுக அவங்க. ஏன் ராத்திரி பகலும் தூங்கவே மாட்டீங்களா? தூக்கமே வராதா? நீங்க தான் அந்த ஒயின் ஷாப்லாம் திறந்து வச்சிருக்காங்களே உங்க ஆளுங்க தான். கொஞ்சம் கோட்டரை அடிச்சுட்டு படுக்க வேண்டியது தானே. எப்போ பார்த்தாலும் போதையிலையும் மபுளும் தான் இருக்கிறீங்க. என் மகன் தான் வந்துட்டா போல, அது எல்லாத்துக்கும் சீல் வைக்க போற போல. ஆசை தீர குடிச்சுக்கிடுங்கயா. என்ன திமுககாரங்களை திட்டுறீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு சரக்கு வாங்கி குடிங்க. இந்த அம்மா சொல்றாங்க சரக்கு வாங்கி குடிங்க, அதான் வந்து திமுக நீங்க திறந்து வச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யார் ஆட்சி நடக்குது? இப்போ இப்போ டிவிக்கு விஜய் ஆட்சி நடக்குது. இப்போ என்ன பண்ணணும், நீங்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக வந்து மதுவே இருக்கக்கூடாது, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணலாம்ல, பூர்ண மதுவிலை கொண்டு வரல, பவர் இருக்குதுல்ல, உங்களால முடியும் தானே, கொண்டு வர சொல்லுங்க. என்ன சொல்றாப்புல, இப்பயே எல்லாத்தையும் வாங்கி குடிச்சுங்க, புள்ள வந்து இந்த வைன் ஷாப்லாம் கொஞ்ச நாள் மூடிடுவான் அப்படிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, திமுக காரங்களே, உங்களால இருந்துதான் கடை திறப்பு விழாவே 40 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. சம்பாதிச்சது பத்தாதா? டாஸ்மார்க் கொண்டு வந்தது யாரு? திமுகவா? அதாவது இந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அறிவு இருந்தா எதுக்குதான் இந்த கட்சியில வரப்போகுது, அதை விடுங்க. சரக்கு கடைகள்ல எல்லாமே பார்த்தோன்னா அந்த மதுபான கடைகள்ல மூடுது யாரு? திமுக ஆட்சியில. திறந்தது யாரு? எம்ஜிஆர் ஏடிஎம்கே பீரியட்ல. இது கூட ஒண்ணு பாருங்க, இன்னமும் பாருங்க, திமுக மேல குறை சொல்றதுக்காகவே இந்த மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு பாருங்க. கரெக்டா இந்த அம்மா வந்து கொஞ்சம் வந்து ஹோம்லியா இருக்கிறாங்க, இவங்க பேசினா எல்லாம் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களாக இறக்கி விட்டு மனசு கெடுக்கிறானுங்க. அது பாருங்க முட்டாளாக்குறானுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ என்ன சொல்ல நம்பர் தயாரா இருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ இந்த பல்ப் இருக்கு பார்த்தீங்கன்னா, பல்பு, இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டு வச்சுக்கலாம். புஷியானந்த் தான் கண்டுபிடிச்சா சொன்னா கன்ஃபார்ம் ஒத்துப்பான். ஆமா புஷியானந்த் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆமா அது உண்மைதான், ஏன்னா அந்த ஆளுக்கு நல்ல மூளை இருக்கு, பக்காவான ஆள் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவான். அதாவது நீங்க என்ன சொன்னாலும் நம்புவான். அந்த மாதிரி கூட்டத்தை தான் இப்ப ஆகி போச்சு. இது நம்ம எப்படி இவன்ட்டு என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இது என்ன நம்ம எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. அது மிகப்பெரிய தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு இளைஞர்கள் எல்லாரும் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ முட்டாளாக்குறீங்க, நம்மளை கிண்டல் பண்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க. இப்போ நானே பாருங்க, நான் யாரை கிண்டல் பண்றேன்? நம்ம ஊர் மக்களை என்னையே வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இது நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. நீங்க உஷாரா இருக்கணும் எப்பவுமே. இதெல்லாம் வந்து எப்படி தமிழ்நாடு இப்ப எங்க போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன சொன்னா நம்புறதுக்கு எல்லாருமே தயாராகவே இருக்கிறாங்க. அது போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொளத்தூர்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதாவது மு.க. ஸ்டாலின் கண்டிப்பா தோத்துருக்க மாட்டாரு, இல்ல மிஷின்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபரை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் நம்பல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த ஒரு 5 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சரிபார்ப்பு வேலை வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் வச்சு அவங்கள ஓட்டு போட வச்சு ஒரு 1000, 1300, 1500 ஓட்டு போடுவாங்க போல. ஒருத்தர் ஒரு ஓட்டு போட வச்சு இதுல எங்க போய் விழுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் மாதிரி, செக்கிங் ப்ராசஸ் மாதிரி நடந்திருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 2 விவிபேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, இவிஎம் மிஷின் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவிபேட் ஸ்லிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த விவிபேட் ஸ்லிப் வந்து அந்த பெட்டி வந்து ஓபன் ஆயிருக்கு, அதுக்குள்ள எந்த ஸ்லிப்புமே இல்ல. விவிபேட் ஸ்லிப் அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்ல. ஒரு 3 பூத்துல மட்டும் 3 மிஷின்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பே இல்லைங்க, அந்த ஸ்லிப்பே வரலையா. இப்போ அந்த ஓட்டு போட்டா அந்த காட்டும் பாத்தீங்களா, உதயசூரியன் போட்டேன் விசிலுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு கீழே விழும் பாத்தீங்களா, அந்த ஸ்லிப்பே எங்க ஸ்லிப்பு காணுமா இல்லையா. அப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, 3 மிஷின்ல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த டேக் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கான். அது எப்படி புத்தம் புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நம்ம திமுகவை சார்ந்த ஒரு அட்வொகேட் கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல அவர் சொல்லிட்டு நாங்க சட்ட ரீதியா சந்திக்க போறோம், இது உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொல்றேன் மீண்டும் இது மட்டும் உண்மை நிரூபணம் ஆச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? மிகப்பெரிய, அதாவது பாருங்க, இந்த எலெக்ஷனையே ரத்து செய்து புது எலெக்ஷன் வைக்கக்கூடிய அளவுல வந்து கண்டிப்பா வந்து உத்தரவு வந்துடும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது
எல்லாரும் கேலி கிண்டல். உங்க என்ன முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னா போல, நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பட்டா போட்டாங்கனாங்களே, இப்ப இங்க முறைகேடு நடந்திருக்கு, இப்ப என்ன பண்ண போறீங்க? உடனே சொல்றான் இது திமுகவின் சதி அப்படின்ட்டான். சரி, திமுகவின் சதி இல்லப்பா. இப்ப அங்க இருக்கிற நடுநிலையான யாரு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒருத்தர் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறாங்க, அவங்களுடைய பூத் ஏஜென்ட் வந்து அவரும் தெளிவா தான் சொல்றாரு, ஆமாங்க இங்க வந்து முறைகேடு நடந்திருக்கிறது, இதை நான் கேட்டாலே எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, அந்த ஓட்டு போட ஸ்லிப் எங்க இருக்குன்னு கேட்டாலும் அதுவும் வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயமா கிடையாது, மிகப்பெரிய ஒரு தீவிரமாக போது. உங்களுக்கு திமுகவின் சட்டத்துறை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மு.க. ஸ்டாலின் அவர் போட்ட உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைத்தே ஆகும், அது மிஸ்ஸே ஆகாது. இப்போ இன்னொரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோடைய கடைசி படம், அதனால கண்டிப்பா வந்து 500 கோடி அடிக்கணும்னு சொல்லி டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக சில தியேட்டர்கள்லாம் வந்து சத்தியமாங்க இந்த மாதிரி உலகத்துல இந்த நடந்து நான் பார்த்து கிடையாது, இந்த மாதிரி நடக்காது. எந்த ஒரு படத்துக்கும் எந்த ஹீரோக்கும் இது பண்ணவே மாட்டாங்க. அதாவது பாருங்க, கசினோ தியேட்டர்ல 11:30 ஷோக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே 3D ஷோக்கு டிக்கெட் போட்டு வந்திருந்தோம். இங்கே நாங்கள் 11:30 மணிக்கு வந்தப்போ எங்களுக்கு நேற்று நாங்கள் புக் பண்ணுறப்போ 11:30 AM தான் காட்டுச்சு. டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் சரி, புக் மை ஷோவில் சரி, டிக்கெட் நியூவில் சரி, எல்லா ஆப்லையும் அதே தான் காட்டுச்சு. இங்கே வந்து கேட்டால் 11:30 PMக்கு தான் டிக்கெட் இருக்குது, 11:30 AMக்கு நாங்கள் டிக்கெட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்பில் எடுத்து பார்த்தா 11:30 PMனு காட்டுச்சு. ஜனநாயகனுக்கு நீங்கள் போங்க, இது என்ன சார் பதிலாக? நாங்கள் எப்படி இதை ஒத்துக்க முடியும்? ஜனநாயகனுக்கு போகிறதுக்கு நாங்கள் எதுக்கு இங்கே நிறைய பேர் ஸ்பைடர்மேன் படம் பார்க்கறதுக்காக இந்த கேசினோ தியேட்டர் இருக்கு மவுண்ட் ரோட்ல, அங்கே போயிருக்காங்க படம் பார்க்கறதுக்காக. அந்த டிக்கெட் புக் ஆயிருக்கு, எல்லாம் ஆயிருக்கு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் பாருங்க, ஸ்பைடர்மேன் இப்ப கிடையாது, நாங்க ஜனநாயகன் படம் போடுறோம், ஜனநாயகன் பாருங்க, பார்க்க விருப்பலாத நீங்க போங்க, 2 நாள் கழிச்சு உங்களுக்கு டிக்கெட் காசு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, படம் பார்க்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் பண்ணி ஒரே பிரச்சனை பண்றாங்க, எங்களை கட்டாயப்படுத்தி ஜனநாயகன் படம் பார்க்க வைக்கிறாங்க. இதெல்லாம் அநியாயமா இல்லைங்க. என்னங்க இது? ஜனநாயகன் படம் பார்க்கணுமா? பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, அதாவது இப்போ படம் நல்லா இல்லைன்றது உலகத்துக்கே ஊர் உள்ளதுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஜய் ரசிகரை தவிர எவனும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஈவன் அந்த டேரக்டர் கூட வந்து எனக்கு பார்த்துட்டு ஒரு அப்செட் ஆகிட்டு இங்கே ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை கடைசி படம்னால 500 கோடி அடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு என்ன பண்றாங்க, மக்களை துன்புறுத்தி இந்த படத்தை தான் நீங்க பார்க்கணும்னா அதுனா என்ன கரெக்டா எப்படி ஏத்துக்க முடியாது? இது தப்பு இல்லையா? அது இதே யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா? என்னங்க இது அநியாயமா? சத்தியமா இந்த மாதிரி நடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ஸ்பைடர்மேன்ல பார்க்காத, வா ஜனநாயகன் படம் பாரு. இதெல்லாம் வந்து நம்ம என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் மீண்டும் சொல்ற மக்களே, ஒரு டீம் வந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியால இந்த வதந்திகளை பரப்பும் எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முட்டாள், அதாவது பாருங்க, என்ன விஜய் பத்தி என்ன சொல்ல நம்பும் கூட்டமாயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுங்க. இந்த சோசியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்கு, இதில் நம்பாதீங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக் கொடுங்க. இது வந்து எப்படின்னா உலகத்தையே கண்டுபிடிச்ச ஒரு விஜய் அப்படின்னு சொல்ல கூட நம்புறதுக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கு. ஆனால் நம்ம வீட்டு பசங்களை வந்து முட்டாளாக்கிறாங்க. தயவு செய்து என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கிறேன், உங்கள் வீட்டு பசங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, இதை யாரு கொண்டு வந்தது, விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை வச்சு அவனே கண்டுபிடிச்சி அவனை ஆன்சரை கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் 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 விஜய்ன்னு சொல்லி கொடுத்து அவங்க வந்து புகட்டுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு தயவுசெய்து சொல்லுங்க. இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையும் காலேஜ்லையும் சரி என்ன பண்றாங்கன்னா, இந்த விஜயை பத்தி ஒரு போர்ட்ரேட் பண்ணி அவங்க மனசுல வந்து புகுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து தடுத்தே ஆகணும். இல்லைன்னா வரும் கால தலைமுறை என்ன பார்ப்பதுன்னா அழிஞ்சிடும். நான் உண்மையா சொல்றேன், இது மிகப்பெரிய அழிஞ்சிடும். இது வந்து ரொம்ப அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால நாம உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில குடிக்கிற தண்ணீருக்காக மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அவங்களையும் கைது செய்யறாங்க காவல்துறை. குடிக்கிற தண்ணிக்காகங்க. நான் கேட்கிறேன், கடந்த ஆட்சியில குடிக்கு போராட்டம் பண்ணி கைது செய்த நீங்க என்ன பாத்துங்க? குடிக்கிற தண்ணீருக்காக இல்ல இந்த மாதிரி போராடி நீங்க பாத்திருக்கீங்களா?
இங்க பாருங்க, என்னென்ன இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் இது பண்றீங்களா? எனக்கு புரியல. இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு, ஏய் திமுக அத்திய சக்திகளே, எங்க விஜய் அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்காக வந்து போராட்டம் பண்ணீங்களா? தண்ணி இல்லைன்னா போய் சாவுங்க. எதுக்கு அவங்க சாகணும்? நீ சாவு போயிட்டு எதுக்குன்னு அவங்க சாகணும்? ஏன்னா தண்ணி இல்லைன்னு போராட்டம் நடக்குதுடா இங்க தமிழ்நாட்டில். அவ்வளோ பேர் பிரச்சனை நடக்குது. கேட்ட சாவுங்களாம். நீங்க திமுக கை கூலிங்களாம். உங்க மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குலாம்? ஏடா ஏய், உங்களை மாதிரி தானே அவங்களும். மனசாட்சி இல்லையா? விஜய்க்காக நீங்க என்ன வேணா நீங்க பண்ணி உங்க விருப்பம், நீங்க என்ன வேணா பண்ணுங்கப்பா. அவங்க ஏன்பா கஷ்டப்படணும்? இது எனக்கு புரியல. இது எதுக்கத்தாலும் வந்து எது சொன்னாலும் கேட்கறதுல விஜய் ஸ்டார் பண்ணாலே கரெக்டுன்னா அப்போ என்னதான் எனக்கு புரியல. அதாவது நீங்க சினிமால இப்போ என்ன சொல்ற, நிறைய பேர் சினிமாவில் நடிச்சு வந்து நீங்க விஜய் நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5 வருஷம் ப்ராஜெக்ட், இந்த 5 வருஷமும் நடிக்க போறாரு. அது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குல்ல, வேற என்ன பண்றது, அந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நடிச்சுட்டு தான் இருக்காரு. கரெக்டா பாருங்க, அந்த கேமரா க்ளோஸ் அப், சிரிக்கிறது, கை காட்டுறது. இப்பெல்லாம் பார்த்தோன்னா புதுசா ஆய்வு போக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்த்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏதோ கார் கம்பெனிக்கு ஆய்வு பண்ண போறாராம். அங்க ஆய்வு பண்ணி என்ன பண்ண போற, சரியா வேலை செய்யறாங்களா இல்ல என்ன பண்றான்னு செக் பண்றதுக்கு இவர் போறாரா? எதுக்கு ஆய்வு பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஆய்வு பண்ணட்டும், ஏதாச்சும் நல்லது நடந்தா சரி. ஆனா தயவு செய்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சொல்லி புரிய வைங்க. பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாரும் பெருமையா பேசினாங்க. ஆனா இப்ப நம்மள முட்டாளாக்குற அளவுக்கு, முட்டாளுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோன்றது நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.